இனிமே பேண்டே போடுனே. என்ன கிண்டலா இருக்கு? ஐயோ இல்ல, நல்லா இருக்கு. பேண்ட் கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி தோணுது. பேக் தான் இப்ப ஃபேஷன். பேகியா? அதனா பேக்கி. உனக்கு ஒரு சாரி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா ஏதாவது நல்லதா ஒண்ணு வாங்கணும்ல, அப்ப வாங்கலாம்னு விட்டுட்டேன். நல்ல சாரி என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. இருந்தாலும் நல்ல காரியத்துக்கு எல்லாம் நல்லதா இருக்கணும்ல. நேத்து நிறைய சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கையில 4 காசு சேர்ந்து ஆட்டம் தான். 100 200 பில்லுங்க உன் பாக்கெட்ல இருந்தது பார்த்தேன். எப்போது சும்மா ஒரு தமாஷ்காக தானே செலவு பண்றேன். இது என்ன புது வேஷமானவராயா? இதா நான் பேண்ட் போடலங்கிற குறை இனிமே வேண்டானதா. வேஷ்டி பழைய காலத்து ஃபேஷன் சில பேர் நினைக்கிறாங்க. மாமா, உங்க பேண்ட்ல எத்தனை பாக்கெட் இருக்கு? 3. இந்த பேண்ட் பழசா போனதுன்னு தெரியுங்களா? எதுக்குடா? எங்க அம்மா ஸ்டீல் பாத்திரம் வாங்குறதுக்கு என் பேண்ட்டையும் சட்டையும் போட்டு அம்மா பாத்திரம் வாங்கிட்டாங்க. உள்ள வழக்கு இருக்கா? பேசிக்கிட்டு இருந்ததுல வந்த விஷயத்த மறந்துட்டேன். மாங்காக்கு பணம் தரணும்ல. 2 நாளுக்கு அப்புறம் மாங்காய் பறிக்க ஆள் அனுப்புறேன். வரட்டுங்களா? வாடா. ஐயே கிழிஞ்சிருச்சு. தள்ளிட்டு வாடா. சரி. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், பெரிய கடையா பார்த்து வாங்க, சின்ன கடையில வாங்காதேன்னு சொன்னேன். எல்லாம் சொல்லிதான் கிடைச்சதுன்னா இப்படிதான் 4 பேர் பார்த்து சிரிக்கும்படி ஆயிடுச்சு. என்ன என்ன விக்ரமாடா, ஏன் தெரியல நடராஜமா ஆடுறேன். உனக்கு வேணுமா? ஹாய், நல்ல மனம். எங்க இருந்தா? துபாயில இருந்தா? எனக்கு தெரியா? கிடைக்கிறதுல அங்கேயே கொடுத்துடு. உனக்கு நான் வேற வாங்கி தரேன், போதுமா? அண்ணா, ஆட்டத்துல வருமானம் ரொம்ப மோசமாயிடுச்சுண்ணா. நேத்துக்கு நீலாங்கிற சந்த விளையாட்டுல ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு. இன்னொரு வாட்டி அடி வாங்கினா லாட்டி அடிக்க வேண்டியதுதான் சாப்பாட்டுக்கு. அடிப்போம் அடிப்போம். அடி அடி வேலையை பாடுறா, நான் அடிக்கிறேன். வானவராயா, எது வரைக்கும் போற? போறேன். டேய், கொஞ்சம் ஓடி அடி. ஐயோ அக்கா, அதுக்கு மேல சொல்லாத, அர்த்தம் மாறி போயிடும். என்னடா அர்த்தம் மாறி போயிடும்? புரிஞ்சுக்கல, தப்பிச்சுக்கிட்டோம். என்னடா சொல்றீங்க? என்ன சொன்னோம்? நாங்க ரேஷன் கடையை பத்தி பேசிட்டு. வானவராயா, நீ கிடைக்கிற காசெல்லாம் கரியாக்காம என்கிட்ட ஒரு 25 ரூபாய் குடியா. உனக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன். சீக்கிரமாடா. டீசல் என்ஜின் ஆச்சுன்னா எப்படி நான் ஸ்டார்ட் ஆகும்? 4 வீலர்ஸ் நான் சும்மா இருக்கேன்டா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இங்க தள்ளுங்கடா. நீங்க 2 பேரும் வந்து இங்கேயா உட்கார்ந்துருக்கீங்க? நானும் அண்ணனும் உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நீங்க ராகம் தேட்ட முன்னால தானே நிக்கிறேன்னு சொன்னீங்க. நாங்க எவ்வளவு நேரம் தான் அங்க காத்துக்கிட்டு இருக்கிறது? அது சரி, அண்ணாங்க? அண்ணா அங்க இருக்காரு. அண்ணன் பேண்ட் வாங்கலாம்னு. என்னன்னு? அண்ணனுக்கு பேண்டா? நல்லா இருக்கு, இதை எடுத்துக்கிறேன். போட்டு பாக்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம். என்ன விலை? 225 ரூபாய். ஐயோ, நமக்கு கட்டுப்படி ஆகாது. 150 ரூபாய் தரேன், கொடுக்குறீங்களா? இங்க எல்லாம் பிக்ஸட் பிரைஸ். வேண்டாம், பட பட. 5 வருஷமா விக்காம கிடக்குது, கொடுத்து ஒழிச்சு கட்டேன். அண்ணா கூப்பிடுறாங்கண்ணா. யாரு? உங்களை தானே. என்ன? ஒரு 200 ரூபாய் தரீங்களா? 175 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட என்னால் தர முடியாது. ஓகேவா? சரி சரி, போனி பண்ணுங்க. பேக் பண்ணுங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், பெரிய கடைங்க ஷோவா இருக்கும் நாம ஏன்னா அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்க. இந்த மாதிரி சின்ன கடையா இருந்தா நாம பேரம் பேசலாம், நல்லதாவும் கிடைக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. புரிஞ்சுதோ? புரிஞ்சுது. பாக்கி பாக்கி. சோக் சாப்பிடுறா. ஐயோ, இங்க வர. அண்ணகிட்ட கேட்டு வர. அண்ணகிட்ட. என்னடா
கேப்ரியா இது வரைக்கும் நாங்க இதை பார்த்தது இல்ல ஆமாண்ணே, நாங்களும் பார்க்கல. ஒரு வாட்டி அடி பார்க்கலாமே. ஐயோ அண்ணே, இந்த இடம் ஒரு மாதிரி இருட்டா இருக்கே. அதே இன்டர்வல் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இங்க யாரையும் காணோம். உட்காருங்கடா. பர் ஹெட் 40 rupees. வாட்? ஒரு ஆளுக்கு 40 ரூபா. ஹோல் நைட்டுக்கா? 4 பேருக்கு 160 ரூபா. கூட்டல் கழித்தெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? பணம் முதல்ல கொடுக்கணும். ஏன் நாங்க தராம ஓடி போயிடுவோமா? அதுக்குல்ல சார், இங்க ரூல்ஸ் அப்படி. அப்படின்னு எனக்கு தேவையில்லை. வாங்கடா. ஒரு தடவை பாப்பேன். ஆமாண்ணே. பாப்பேன் நல்லா இருக்கும். 160 தானே? அண்ணன் கொடுப்பாரு, வாங்கிக்கிறேன். கொடுப்பா அண்ணே, கொடுங்க கொடுங்க. ஐயோ, எங்க அண்ணன் நல்லா என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை கணக்கு பண்ண 175 ரூபாய் செலவழிச்சு கடையில Dress எடுக்க, அது கிழிய, அந்த கௌரி முன்னால பதுங்க. உனக்கு இருக்கு ராஸ்கல். பொம்பளை வேஷம் கட்ட ஒருத்தனை தொட்டு பாக்குறதுக்காக நீங்கெல்லாம் என் 160 ரூபாய ஒழிச்சிங்க. அதனால யாருக்கும் ஒரு லாபம் இல்ல. நான் ஒரு தப்பு பண்ண ஒத்துக்கிறேன். அதனால அடிக்கடி நீங்க அதை சொல்லி எனக்கு கிண்டல் பண்ண சரியில்லடா. ஒரு தூணுக்கு சேலை கட்டி விட்ட போதும் உங்களுக்கு. அதனால தான் எருமை மாதிரி இருக்கிற உங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகல. எருமையா இருந்தா பாலாது கறக்கும். உங்ககிட்ட அதுவும் இல்ல. அண்ணா நீங்க வருத்தப்படாதீங்க. இனி நான் ஒண்ணும் பேச மாட்டேன். வாயை பொத்திக்கிறேன். டேய், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அத சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. அவ என்ன சொன்னாலும் சரி, அவரை என்னால் மறக்க முடியாது. காரணம் எங்கடா உங்க அண்ணன்? உள்ள இருக்காரு. ஜாமீன் கொடுக்கறதுக்காக வக்கீல் வந்திருக்காரு. ஏதாவது கிடைச்சதா? எனக்கு ஒண்ணு கிடைச்சது. இங்க நான் டபுள் மீனிங்ல ஒரு டயலாக் விட்டேன். பார்ட்டிக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஊரே போடுதான் இங்க. அப்ப அங்க வக்கீல் வந்ததுனால சும்மா விட்டாங்க. இல்லனா திருட்டு கள்ளக்கடத்தல் எதுவும் நடத்தலையே. அப்புறம் எதுக்காக இந்த அரெஸ்ட், ஜாமீன் எல்லாம்? 100-150 ரூபா வக்கீல் கொடுக்கணும். கோர்ட்ல அபராதம் வேற. எப்போ தானே மாட்டுறீங்க? அபராதம் கட்டுங்க. நாங்க குலுக்கி குத்துனா அது குத்தம். அரசாங்கம் கலக்கி குத்துனா ABCD சீரியல். அவங்க 1 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் தராங்க. நாங்க 1 ரூபாய்க்கு 2 ரூபா தரோம். அவங்க கலக்கி குத்துறாங்க, நாங்க குலுக்கி குத்துறோம். நீங்க எங்களை குலுக்காம குத்துறீங்க. அந்த ராணியை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம். ஜேம்ஸ் தான் அந்த முதலாளியை கொன்னா. எதா இருந்தாலும் அந்த மரணம் ஒரு விபத்து இல்ல, அது எனக்கு தெரியும். இனிமே நம்ம ஐட்டங்களை எடுத்து தூசு தட்டி வைக்கலாம் இல்லனே? இனி இந்த 3 சீட்டு மங்காத்தா எல்லாம் வேணாண்டா, வெறுத்துருச்சு. புரிஞ்சிருச்சு. கௌரிக்கு இது அப்பவே பிடிக்கல. அதான் இப்ப வெறுத்துட்டாரு. போட, உண்மையிலேயே வெறுத்துட்டு. இப்ப எல்லாம் வெறுக்கும். மாங்காய் சீசனும் ஆயிடுச்சு. இனி என்ன செய்யறது? ஏதாவது செய்யணும். 2-3 நாள் போட்டு சொல்றேன். கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும். ஓஹோ, கல்யாணம். இனிமே மஜாதான். ஒரு 4 நாளா எந்த நுல்லே தீயாரு, அது 4 பேருக்கு தெரிஞ்சு போனா பேஜாரு. சரிகமா பதனி.